வணக்கம் ஐயா. சொல்லுங்க. நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன். ஓகே. இந்த மாநாட்டை பற்றியான உங்களோட ஒரு விரிவாக தமிழர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? அதாவது சார், இது தமிழ்நாடு திருச்சி மாவட்டம் திண்டுக்கல் பைபாஸு ஆலம்பட்டி புதூர் இந்த இடம் வரலாற்று சிறப்புக்கும் இடம். இங்கே என்னன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த மாநாடு மக்கள் மாற்றத்துக்கான மாநாடு. அதாவது ஆளுகின்ற அரசு கருமை வீரர் காமராஜருக்கு அப்புறம் இந்த மண் வளம் பாதிக்கப்பட்டு போச்சு, எல்லா வளமும் பாதிக்கப்பட்டு போச்சு. இதில் என்னன்னாக்கா தமிழ் தேசியம் செத்துருச்சு, தமிழர் உணர்வு உலகி இல்லை, எல்லாம் திராவிடனாக வந்துட்டான். இந்த திராவிட 76 வருடம் திராவிட மண்ணை இந்த தமிழ் தேசியத்தை திராவிடர்கள் ஆக்கிரமிப்படி சூறையாடி விட்டார்கள். இதனால் என்னன்னாக்கா 2008 சிங்களத்தில் இலங்கையில் தமிழ் தேசிய உறவுகளை சொல்கிறான். என்ன காரணம், என்ன வரலாறு? அதாவது எப்படின்னாக்க ஸ்ரீலங்காவை ஆண்ட டயர் பிரிட்டிஷ்காரன் அவன் என்ன பண்ணுறான்னா, நாட்டை விட்டு 1947 வெளியே போகும்போது அங்கே சம உரிமை கொடுக்கல. சிங்களனுக்கு தான் குடியுரிமை கொடுக்குறான், தமிழனுக்கு குடியுரிமை கொடுக்கல. புரியுங்களா? அதனாலவே அந்த நாட்டில் வேலையை ஆளாக அடிமையாளாக வச்சுக்கிட்டு இருக்கான். இது காலப்போக்கில் பிரிவினவாதம் வருது, எதுலேயுமே சமத்துவம் இல்லை, சமூக நீதி இல்லை, தமிழ் உறவுகளும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு காலகட்டத்தில் அடித்து விரட்டுறான், நிலப்பரப்பை விட்டு வெளியேற்றப்படுறான். அப்போ என்ன நடக்குதுனாக்கா, அப்போ இங்கே சிஎம் 1970 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிஎம் அவர் என்ன பண்ணாரு, கண்டி நவலப்பட்டில் தான் 1917 பிறக்கிறாரு. அந்த தமிழ் உறவு தேசியத்தினால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ தமிழ்நாட்டில் 77 புரட்சித் தலைவர் தான் சிஎம். உடனே என்ன பண்ணுறாருன்னா, அப்போ பிரதம மந்திரி இந்திரா காந்தி அம்மையார் உடனே கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரத்தை பிடிச்சி இலங்கையில் பிரிவினவாத பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா எம்ஜிஆர் என்ன பண்ணார், கல்யாண சுந்தரத்தை இந்திரா காந்தி கிட்ட அனுப்பி இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் உறவுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறாங்க, வெப்பன்ஸ் தராங்க, தமிழ்நாட்டில் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்க காலகட்டத்தில் தான் அவங்க கிட்டத்தட்ட அப்போ அதுலேருந்தே அப்போ ஜெயவர்த்தனா இருந்தார். அப்போ புரியுங்களா? அப்புறம் பண்டார நாயக்காவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பண்டார நாயக்காவுக்கு அந்த கச்சத்தீவை 1974 பண்டாரநாயக்கா வலுவிழந்துருச்சு. அந்த மறுதிருப்பி பிரதம மந்திரியாக வர முடியாது. அதுக்கு இலங்கை இந்த இந்திரா காந்தி அம்மையார் நட்பு ரீதியாக அந்த கச்சத்தீவை கொடுக்குறாங்க. அதாவது இந்திய அரசு அப்போ டிஎம்கே பீரியடு கலைஞர் ஆட்சியில் இருக்கார். இதை தட்டி கேட்கல, தமிழரை மீறி மத்திய அரசு அங்கே கொடுக்குறாங்க. அதனால் என்னன்னாக்கா மீனவர் பிரச்சனை வருது. அதுலேருந்தே தொன்று பிரச்சனைகள் இலங்கையில் தமிழ் வாழ் உறவுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு சரியான கட்டுமானம் பண்ணி சம உரிமை 35வது ஆர்டிகல்ஸை பயன்படுத்தி சிங்களனுக்கு தமிழனுக்கு சம உரிமை கொண்டு வர காலகட்டம் நெருக்கடி வருது. அதுக்கப்புறம் ராஜபக்சே வர்றான், அவன் குடும்பத்தை அரசியல் என்ன பண்ணுறானாக்க தமிழரை ஒழிக்கணும் திட்டம் திட்டான். 14 நாடு கூட்டமைப்பில் அப்போ காங்கிரஸ் சோனியா காந்தி அரசு இருக்குது, அதே பீரியடில் கலைஞர் தான் இருக்கார். தமிழ் தேசியம் கிட்டத்தட்ட 1,76,000 பேரை சுட்டு கொள்றான். கேள்வி இல்லை, கேட்பாடு இல்லை, உலக குரல் கொடுக்கல. இதெல்லாம் அந்த திராவிட களங்கள் இந்த கலைஞரெல்லாம் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பணம் சேம்பரான் மணிசங்கர் ஐயர்லாம் பணம் கொடுக்குறான். அப்போ சோனியா காந்தி 4000 கோடி இலங்கையில் சிங்களன் கொடுக்குறான், ராஜபக்சே கொடுக்குறான், தமிழில் கொண்டு குவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பதெல்லாம் இல்லாமல் தமிழ் உறவுகள் 15,000 கிலோமீட்டர் மொத்தம் அங்கே இருந்துச்சு. அதை மேதகு பிரபாகரன் சிறப்பாக செயல்பட்டார். அதை போட்டி போராமையில் அமெரிக்காக்காரன் வர்றான், எனக்கு ஓடுதளம் கொடு, ஃப்ளைட்டு ஓடுதளம், நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னா. இதே சைனாக்காரன் வர்றான், எனக்கு ஃப்ளைட்டு ஓடுதளம் கொடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றான். இந்தியாவை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு மேதகு பிரபாகரன் உண்மையாக தமிழ் வாசியாக இருந்ததுனால எந்த இதுக்கும் உடன்பாடு இல்லை. காலம் கடந்து சப்போர்ட் இல்லை, எந்த வெப்பன்ஸ் வர்றதில்லை, அட்டாக் பண்ணுறான். 2008 சிங்களத்தில் 1.25 லட்சம் பேரை கொண்டு சுட்டு கொள்கிறான். எந்த கேள்வி கேட்கப்பாடு இல்லை. தமிழ்நாட்டில் திராவிட கருணாநிதி இதுக்கு துணை போயிட்டார். கண்மொழியை கேட்டாக்க அதுவும் எம்பி, அதுவும் எந்த தலையீடு இல்லை சார். அப்போ தான் சார் சீமான் வர்றாரு. 2008 நெடுமாறன், குளத்தூர் மணி, பாவாணன், சரி இவங்கெல்லாம் என்ன பண்ணால் தமிழ் தேசியவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ சீமான் தான் முதல்ல நடிப்பு துறையை விட்டுட்டு இந்த இதுக்கு வர்றாரு. சிங்கள நம்ம தமிழ் தேசிய உறவு அளிக்கப்படுகிறது, அதுக்காக நம்ம ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்போ அரசியலிக்காமல் இப்போ தான் நாம் தமிழர் இயக்கத்தை கொண்டு வந்திருக்கார் சார். புரியுங்களா? தொடர்ந்து 2005 15 வருடங்கள் தொடர்ந்து இந்த மண்ணுக்காகவும் வளத்துக்காகவும் இனத்துக்காகவும் எல்லாமே அளிக்கப்படுகிறது. இதை கேள்வி கேட்க தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது. கேட்டவன ஆள் வச்சு கொள்கிறான். இடம் இல்லை, சுடுகாட்டில் இடம் இல்லை, எல்லா சமூக நீதி இல்லை, எல்லாமே கல்வி இலவசம் இல்லை, எல்லாமே ஆக்கிப்படாகி போச்சு. இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய உறவுகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலங்கையில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இப்போ பட்டம் விட்றாங்க.
இந்த சின்னத்தை பட்டம் விட்றாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா பேட்டியில், நாங்கள் சீமானை நம்பி தான் இருக்கோம், சீமான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அதனால் நான் புலம்பெயர்ந்தெல்லாம் பணம் கொடுக்கல, அதெல்லாம் பொய், ஊடகங்களை ப்ராடு பண்ணுறாங்க, அதாவது சீமானை வந்து அவருடைய வளர்ச்சியை பாதிக்கப்படுற அளவுக்கு தவறான கருத்துக்களை ஊடகங்களை சொல்கிறாங்க அப்படின்னு அங்கே உள்ள சிங்கள ஒரு தமிழ் ஆர்வலர், ஒரு யூடியூப்பாளர் சொல்கிறார் கிளீனாக. நான் கண்டிப்பாக சீமானுக்கு அங்கே நடக்கிற மாநாடுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு தான் ஒரு பட்டமே, விவசாய சின்னத்தில் பட்டமே விடுறாரு. இதுதான் டைட்டில்ஸு ஃபண்டமெண்டல்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் நீளம், 1/2 கிலோமீட்டர் அகலம், கிட்டத்தட்ட 317 பதாகைகள், எப்படிங்களா 171 பதாகைகள். இதில் வந்து இலங்கையில் செத்தவர்கள் பதாகைகள், நாட்டுக்காக தேசத்துக்காக பயன்படுத்தவர் பதாகைகள் 146 பதாகைகள் முன்னால் இருக்குது. இது எல்லாம் நாங்கள் என்ன 146 பதாகையில் சீமான் படத்தை போட்டு கொள்கையில் சொல்கிறாரு. இது வந்து இந்த மண்ணுக்கும் இந்த தேசத்துக்கும் இது மக்கள் மாற்றத்துக்கான அரசியல், மாற்றத்துக்கான மாநாடு, இது பணத்துக்கும் துட்டுக்கும் சார். இந்த மாநாடு ஒவ்வொருத்தன் சமுதாய மாநாடு போடுவாங்க, நோட்டுக்கும் சீட்டுக்கும் எம்எல்ஏ சீட்டுக்கும் பணம் வாங்கிட்டு போயிடுவான். இதுதான் இந்த தேசத்தில் நடக்குது. இந்த கூட்டமைப்பு எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம், காங்கிரஸ் டிஎம்கே குடும்பம் பார்த்தீங்கன்னா 23 பேருக்கு கூட்டணி இருக்குது. தமிழனை வளர்க்கலை, தமிழில் கொள்கிறான், சுடுகாடு இல்லை, இடம் புதைக்க இடம் இல்லை. அந்த ரெவன்யூ மினிஸ்டர் ஏவா வாழ்லாம் யாருமே நல்லவும் இல்லை சார். மத்திய அரசு சப்போர்ட்டாக, மோடி அரசு அனுரகுமார திசநாயக்கா இலங்கையில் பெரிய வெள்ளம் வந்துச்சு, இந்தியாவிலேருந்து 1.5 லட்சம் கோடி பணம் உதவி பண்ணாங்க. ஏன் அந்த தமிழனை ஒன்று சேர வழிவகுக்கலாம்ல, சிங்களன் தமிழனை ஒன்று சேர்ந்து சம உரிமை கொடுக்கலாம்ல, வேலையிலையும் கல்வியிலையும் பொருளாதாரத்தையும் விளையாடலாம்ல. மோடிக்கு என்ன உனக்கு ஏன் பயப்படுற? நீ ஏன் பணத்தை கொண்டு போய் கொடுக்குற? எங்கள் பணத்தை பறிச்சு எங்களுக்கு வரியை போட்டு உலக நாட்டுக்கு என்ன மயிறு கொடுக்குற? நீ இலங்கையில் உள்ளவர்களுக்கு சம உரிமை கொண்டு வரக்கு திட்டம் திட்டியா? நீ என்னதுக்கு சார்? பிரதம மந்திரி வந்து 14, 19, 24 3 முறை பிரதம மந்திரி இருந்துக்காரு. தமிழ் நாடே இருக்கக்கூடாதான். 47 வந்து இனத்துக்காக ஒதுக்கப்பட்டதான் தமிழ்நாடு. இதை ரொம்ப பேருக்கு பிடிக்கல. அண்ணாதுரை தான் தமிழ்நாடே கொண்டாந்தார். இப்போ ஆளுகின்ற அரசு கலைஞர் குடும்பம் இவங்கெல்லாம் தெலுங்குக்காரங்க, இவங்க நாட்டையே திராவிடன்னு சொல்கிறாங்க, எல்லாம் சுரண்டி கொள்கிறாங்க. இந்த வரைக்கும் எல்லாமே பணத்துக்காகவும் குளத்துக்காகவும் எல்லாத்தையும் அடிமை ஆகிட்டாங்க சார். இங்கே மக்கள் உணர்வே இல்லை சார். இங்கே வரலாம் உண்மையான ஆட்கள். தேசியம் போகுது, பாதுகாக்கான சீமான் ஒரு ஆள் தான் இருக்காரு. இவருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணுங்கிற டைட்டில்ஸ்லாம் யாருக்கும் காசு கொடுக்கல, யாரும் பணம் வாங்கலை, சொந்த முயற்சியில் வர்றாங்க. இது பார்த்தீங்களா 141 பிரண்டில் பற்றி தமிழன் கொடுக்குற என்ன குறைகள், என்ன கோப்பாடு போட்டிருக்காரு. அது மாதிரி இங்கே உள்ள பதாகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து இந்த நடிகர்கள் புரியுதுங்களா, திருக்குறளை பிரிட்டிஷ்காரன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான். எல்லிஸ்ங்கிறவன் அவருடைய பதாகை இருக்குது. அந்த திருவள்ளுவர் படத்தை தங்கத்தில் நாணயம் விட்டான். இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க இதெல்லாம் யாருமே காட்ட முடியாது. இதுவரைய தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தமிழ்நாடு பாடல் நிறுவனம் லியோனி போய் பேசுகிற பிராணிகார பேச்சாளர், இதை பற்றியெல்லாம் தெரியாது. அவன் தான் தமிழ்நாடுடைய பாடல் நிறுவனத்தின் தலைவர். இதை பற்றி யாருக்குமே தெரியாது, ஆளுகின்ற அரசுக்கும் தெரியாது. மொத்தம் 317 பதாகைகள் இருக்குது. நுழைவாயில் முல்லை, குறிஞ்சி, நெய்தல் போன்ற தமிழோட கலாச்சார மரபு என்ட்ரன்ஸில் தமிழ் வாயில்னு போட்டுக்காரு, வழியை வந்து தமிழ் வயலின்னு போட்டுக்காரு. இங்கே வந்து மரணம் கூட ஐயர் வந்து தமிழில் தான் இதில் சம்ஸ்கிருதத்தில் சொல்லலை, தமிழில் தான் சொல்கிறாரு. அதனால் கண்டிப்பாக இலங்கையை முன்னிறுத்தி தான் இதுவும் நடக்கும் சார். மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக நமக்கு கச்சத்தீவை விட்டதுனால உங்களுக்கும் பிரச்சனை, மீனவருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை நடந்திருக்கு. இதை கேட்குற ஒரே ஆள் செந்தமிழ் சீமான் தான். நீங்கள் தயவு செய்து ஈழத்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு ஒரே உறவு, ஒரே பிரபாகரன் கருத்தாப்புல சீமான் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக திருந்துவாங்க. இந்த காலனியை கேட்ட படித்தவர் படிக்காதவர் எல்லாரும் நம்ம தமிழ் தேசம் அழியுது சார். தமிழனே சொல்ல முடியலை சார். தமிழ் போக்குவரத்து துறையெல்லாம் தமிழ்நாடு அரசுனே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து சொல்கிறான். அவன் சிவசங்கரை கேட்டாக்க, துறை சார்ந்த அமைச்சரை கேட்டாக்க ஊர் நீளமாக இருக்குது அதனால குறைச்சோங்கிறான். அப்போ சீமான்ட்ட பாதி ஊரை கட் பண்ணி கொடு, மீதி போடு. இதெல்லாம் எங்களுடைய வாக்குவாதம். சும்மா விட்டு இருந்த பூமியை போட மாட்டான். எல்லாம் விளைநிலமாக ஆக்கிட்டான். காசாக்குறாண்டு G2 A2ன்னு. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், எல்லாத்தையும் பறிப்போம். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாம் கல்வித்துறை இலவசம், மதுபான கடை அடிச்சு நொறுக்கப்படும், மெடிக்கல்லாம் இலவசமாக கொடுக்கப்படும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. யார் நாட்டில் வந்து யார் வளத்தை பறித்து நீ என்ன மேலாதிக்க மாட்டேற, உன்னை துரத்தி விரட்டி அடிக்கப்படும். திராவிட இயக்கம் இந்த மண்ணில் விரட்டி அடிக்கப்படும் சார். வேறு என்னன்னு கேள்வி தான் சொல்கிறேன்.